திருக்கடையூர் அபிராமி அம்மன் பற்றிய முக்கியமான புராணக் கதை அபிராமி அந்தாதியுடன் தொடர்புடையது. திருக்கடையூர் என்பது தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற சிவ ஆலயம். இதில் அபிராமி அம்மன் பார்வதி தேவி பிரதான தெய்வமாக கோலம் கொள்கிறாள். ஒருநாள் சரபோஜி மன்னன் இந்த ஆலயத்துக்கு வந்தார். அவர் அங்கிருந்த அபிராமி பட்டரிடம் இன்று திருவோணம் நட்சத்திரமா என்று கேட்டார். ஆனால் அபிராமி பட்டர் முழுவதுமாக அம்மனின் அழகில் மயங்கியிருந்ததால் கவனிக்காமல் தவறாக ஆம் என்று கூறிவிட்டார். ஆனால் உண்மையில் அன்று அமாவாசை நாள். இதைக் கேட்டு கோபமுற்ற மன்னன், நீ பொய் கூறினால் தண்டிக்கப்படுவாய் என்று கூறி ஒரு பெரிய கொள்ளியில் அபிராமி பட்டரை வீச சொல்லினார். அப்போது அபிராமி பட்டர் அபிராமி தேவியை தியானித்து அவள் மீது அபிராமி அந்தாதி என்ற புகழ் பாடல்களைப் பாட ஆரம்பித்தார். அவர் மிகுந்த பக்தியுடன் பாடியதால் அம்மன் மகிழ்ந்து தனது திருக்கரத்தில் முழு நிலவாக பரிகாசம் செய்து அந்த இரவை பூர்ணமியாக மாற்றினாள். இதைக் கண்ட மன்னன் திகைத்து அபிராமி பட்டரின் திருவடியில் வீழ்ந்து மன்னிப்பு கேட்டார். இந்தக் கதை அபிராமி அம்மனின் அருளைக் காட்டுகிறது. அபிராமி அந்தாதி என்பது 100 பாடல்களைக் கொண்ட திருப்பாடல். சதாபிஷேகம் 80வது திருமண ஆண்டு மற்றும் சஷ்டியப்த பூர்த்தி 60வது பிறந்த நாள் போன்ற வைபவங்களை நடத்துவதற்காக பிரசித்தி பெற்றது.